பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன பாரிஜாதம், சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இப்பதான் முடிச்சேன். அப்புறம் நீ என்ன இந்த பக்கம்? எதுவும் விஷயம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்டியே? அது ஒன்றும் இல்லை பாரிஜாதம், ஒரு 2 நாளைக்கு ஊருக்கு போகலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வாயேன். போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, மாடுகளுக்கு தீனி ஆறு போடுறதுன்னு யோசித்தேன். அதான் உன்கிட்ட உதவி கேட்க வந்தேன். இப்போ என்ன, அந்த 2 நாளும் உன்னோட மாடுகளுக்கு தீனி போடணும், அவ்வளோதானே? நானே போட்டுடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ரொம்ப நன்றி பாரிஜாதம். அப்புறம் வந்தப்பவே கேட்கணும்னு இருந்தேன், நீ ஒரு இறால் குட்டை போட்டல்ல, அது என்ன இப்படி வறண்டு போயிருக்கு? அதை ஏன் கேட்குற கயல்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே ஏதோ நோய் மாதிரி வந்து எல்லா இறாலும் இறந்துடுச்சு. அதனால தான் குட்டையை அப்படியே விட்டுட்டேன். என்ன பாரிஜாதம், சரியான முறையில் கண்காணிக்கலையா நீங்க? சரியாத்தான் கவனிச்சு பண்ணணும், ஆனா எங்க தப்பு நடந்துச்சுன்னு தான் தெரியல. சரி சரி, அடுத்த முறையாச்சும் கவனமா இருங்க. அடுத்த முறையா? ஒரு முறை பட்டதே போதும். மனசை விடாத பாரிஜாதம், முதல் முயற்சியிலேயே ஜெயிக்கிறதெல்லாம் 1000ல் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். மீதி பேரெல்லாம் தொடர் முயற்சினால தான் ஜெயிக்கிறாங்க. அதனால நீ தொடர்ந்து முயற்சி பண்ணுனா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏதோ சொல்ற, ஆனா தயக்கமாவே இருக்கு. எனக்கு உன்னோட தயக்கம் புரியுது பாரிஜாதம். இந்த தயக்கம் போகணும்னா இறால் வளர்ப்பை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கோ. சரி கயல், நான் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? இறால் வளர்ப்பில் ஆரோக்கிய மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஆனந்தராஜா அவங்க சொல்றத கவனமா கேளு. இறால் வளர்ப்பானது உப்பு தண்ணிகளில் வளரக்கூடிய ஒரு உயிரினமாகும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி நீர்நிலைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று நன்னீர், இன்னொன்று உவர்நீர், இன்னொன்று கடல் நீர். இப்போ நன்னீர் பார்த்திங்கன்னா அதனுடைய உப்புத்தன்மையை பொறுத்து தான் இதை வகைப்படுத்துகிறோம். நன்னீர்னு பார்த்திங்கன்னா 0.5% உப்புத்தன்மைக்கு குறைவாக உள்ளதை நன்னீர்னு சொல்ல முடியும். இதில் 0.5லேருந்து 30-35% உப்புத்தன்மை உள்ள நீரை உவர்நீர்னு சொல்லலாம். 35க்கு மேலே உப்புத்தன்மை உள்ள நீரை கடல் நீர்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 30-35% உப்புத்தன்மை உள்ள உவர்நீரானது எந்த வகையிலையும் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அந்த நிலத்தையும் பயன்படுத்த முடியாது, அந்த நீர்நிலைகளையும் நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாது. கட்டுமானத்துக்கோ இல்லை விவசாயத்திற்கோ இல்லை குடிப்பதற்கோ வேறு எந்த மனித பயன்பாட்டுக்கும் இதை பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட நீர்நிலைகளையும் அப்படிப்பட்ட நிலத்தையும் கடல் சார்ந்த இடங்களை பயன்படுத்துவதற்காக நமது நிறுவனம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழே உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனமானது சென்னையை தலைமையகமாக கொண்டு 1985 ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 40 வருடங்களாக இந்த உவர்நீரில் எப்படி மீன்களையோ நண்டுகளையோ அல்லது இறால்களையோ வளர்ப்பது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வரோம். அது சம்பந்தமான விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கி, அந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கி விவசாயிகள் கடைப்பிடிக்கிற பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், வியாதிகள் குறித்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை குறித்தும் ஆராய்ச்சி செய்வதன் பொருட்டு பணியாற்றி வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உவர்நீரிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய இறால்களுடைய ஏற்றுமதி, இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடல்சார் பொருட்களுடைய ஏற்றுமதியானது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,500 கோடி மதிப்புள்ள பொருட்களை நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கிறோம். இந்த 60,500 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செஞ்சதில் ஏறக்குறைய 40,000 கோடி ஒரு இனமான இறாலிலிருந்து மட்டுமே நமக்கு அந்நிய செலாவணி ஈட்டி தந்திருக்கிறது. அதை தாண்டி மீன்களினுடைய ஏற்றுமதியின் மூலமாக ஒரு 5,500 கோடி நமக்கு லாபகரமாக ஏற்றுமதியின் மூலமாக வருமானம் வந்திருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த உவர்நீர்
வளர்ப்பில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மிக சிறப்பாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம உலகத்தினுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1960களில் ஒரு 3 பில்லியன் மக்கள் தொகை, அதாவது 300 கோடி தான் இருந்தது. இன்றைக்கி 2025 ஏறக்குறைய 820 கோடி மக்கள் தொகை, 3 மடங்கு ஆல்மோஸ்ட் அதிகரிச்சிச்சு. ஆனால் இருக்கக்கூடிய நிலப்பரப்பானது குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது அக்வாகல்ச்சர், மீன் வளர்ப்புக்கு உடைய நிலப்பரப்பானது குறைந்து கொண்டே வருகிறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய புரதச்சத்தினுடைய தேவைகளும் அதிகமாகிக்கிட்டே வருது. அப்போ இதை மீட் அவுட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, இந்த அக்வாகல்ச்சரை எந்த பயன்பாட்டுக்கும் உதவாத ஒரு நீரை பயன்படுத்தி மீன், இறால், நண்டுகளை வளர்த்து நம்ம மனித தேவைக்கான புரதச்சத்துக்களை அதிகப்படுத்துறதன் பொருட்டு தான் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரோம். இப்படி செய்யும்போது நம்ம என்னென்னா அதிகமான ஸ்டாக்கிங்கில் செய்வோம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மோரடன், அதாவது புலி இறால்களை வளர்க்கணும்னா 10 தான் ஒரு சதுர மீட்டருக்கு வளர்க்கணும். அதே மாதிரி இப்போ வெனாமின்ற ஒரு பசிபிக் வெள்ளைக்கால் இறால்களை வளர்க்குறப்ப 60 வரைக்கும் ஒரு சதுர மீட்டருக்கு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நம்ம இருப்படத்தை செஞ்சு வளர்க்குறப்ப, நீங்கள் சதுர மீட்டருக்கு இருப்படத்தை அதிகப்படுத்துகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு சில வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வியாதிகள் நுண்ணுயிர்கள்னால வரலாம், நச்சுயிர்கள்னால வரலாம், முதலுயிர்கள் அதாவது புரோட்டோசோவனால் வரலாம், இன்னும் பல்வேறு ஃபங்கஸ்னால் வரலாம், பூஞ்சைகள் மூலமாக வரலாம், பல்வேறு வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வியாதிகள் வர்றப்ப அந்த வியாதிகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, அதை பற்றி தான் இப்போ தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ மேஜராக இந்த மாதிரியான வியாதிகள் வர்றப்ப இந்த வியாதிகளை யார் நோட்டிஃபை பண்ணி சொல்கிறது, உலகத்துக்கு இந்த வியாதி இன்றைக்கி முக்கியமான வியாதின்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த்னு ஒரு உலக நிறுவனம் ஒன்று இருக்குது. அந்த நிறுவனம் தான் உலகத்தில் எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியினுடைய பொருளாதார இழப்பீடு என்ன, அந்த வியாதியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து இந்த வியாதிகளை நோட்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்போ இப்போ இறால்களில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 11 வகையான வியாதிகளை உலக நிறுவனமானது நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 11 வியாதிகளில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு 5 வியாதிகள் மட்டும்தான் இந்தியாவில் இதுவரை கண்டறிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா இந்தியாவில் நோயினுடைய தாக்கமானது மிகவும் குறைந்த அளவில் தான் இருக்குது. இருந்த போதிலும் இதில் முக்கியமான நோய் என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்புள்ளி நோய். வெண்புள்ளி நோயானது 1994 இந்தியாவில் முதல்ல ரிப்போர்ட் பண்ணோம். இந்த நோய் வந்ததுக்கு பிறகு தான் இறால்களில் பல்வேறு வகையான இழப்புகளை சந்தித்தோம். அதுக்கு முன்னாடி இறால்களில் நல்ல லாபகரமான தொழிலாக இருந்தது. ஆனால் இந்த நோய் 1994 இந்தியாவில் முதல்ல ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதனால் வரக்கூடிய இழப்புகள் மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நம்ம நிறுவனத்தின் மூலமாக ரீசெண்டில் ஒரு சர்வே பண்ணி கண்டுபிடிச்சதில் இந்த நோயினால் இந்தியாவில் இறால்களில் இழப்பு மட்டும் 1750 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இழப்பு வருது. அப்படின்றதுனால இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த நோய் ஒரு வைரஸ்னால், ஒரு டிஎன்ஏ வைரஸ்னால் வருது. இந்த நோயானது மிக தீவிரமான முறையில் வந்ததுன்னா எந்த சிம்டமும் இல்லாமல் உடனே இறந்து போயிடும், இறால்கள் உடனே இறந்து போயிடும். அப்படி இது வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 7 நாட்களுக்குள்ளே இறால்கள் கட்டாயமாக இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இறால்களில் வெண்புள்ளியை தோற்றுவிக்கும். கால்சியம் டெபாசிட் மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மேற்புற ஓடுகளில் வெண்புள்ளிகள் காணப்படும். இப்படி காணப்படுற இறால்களில் கட்டாயமாக 1லிருந்து 7 நாட்களுக்குள்ளே 100க்கு 100% இறப்புகளை இந்த நோய் உண்டாக்கும். அதனால் இப்போ இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலாண்மை எப்படி செய்யுதுன்னா, இதனுடைய இன்ஃபெக்டிவிட்டி, அதாவது இன்ஃபெக்ட் பண்ணுற தன்மையானது நீரில் இருக்கிறப்ப கட்டாயம் இருக்கும். அப்போ எப்படி இதை கட்டுப்படுத்துறதுனா, இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா குள மேலாண்மையில் ஆரம்பித்து இந்த இறால்களை உற்பத்தி செஞ்சு நம்ம எண்ட் யூசர் கன்சியூமருக்கு பிளேட்டுக்கு போகிற வரைக்கும் பல்வேறு வகையான மேலாண்மைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீர் ஒரு குளத்தை நம்ம தயார் பண்ணணும்னா குளம் முதல்ல காய விட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து கல்ச்சர் பண்ணுவோம். இப்போ காய விடுறப்ப எப்படி காய விடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருமிகளை கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணணும்னா இந்த குளத்தை என்னென்னா நல்லா உலர வைக்கணும். உலர வச்சு அதில் பொறுக்கு மாதிரி வெடிப்பு வர்ற வரைக்கும் நல்லா உலர வச்சு சுழல் கலப்பை கொண்டு ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுழன்று நல்லா உழுகணும். உழுதுட்டு 3 நாள் இடைவெளியில் மறுபடியும் 3 தரம் திரும்ப திரும்ப உழுகணும். அப்படி உழுகிறப்ப நல்ல உலர்காய்ச்சல் செய்ய முடியும். அப்படி சூரிய ஒளி காய்ச்சலில் உலர்காய்ச்சல் பண்ணுறப்ப அப்படி பண்ணிட்டோம்னா இந்த கிருமியானது அந்த கிருமியினுடைய இன்ஃபெக்டிவிட்டி, அதாவது தொற்று உருவாக்கக்கூடிய தன்மையை அந்த கிருமியானது இழந்துவிடும். அப்படி நல்ல சன்ட்ரையிங் பண்ணுறப்ப, நல்ல சூரிய காய்ச்சல் பண்ணுறப்ப, இது நாங்கள் எங்கள் நிறுவனத்திலேருந்து ஆராய்ச்சி மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 19 நாட்கள் இந்த சூரிய காய்ச்சல் பண்ணோம்னா இந்த கிருமியானது தன்னுடைய தொற்றுத்தன்மையை இழந்து விடுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு சில இடங்களில் குளங்களில் என்னென்னா தண்ணி நீங்கள் வற்ற வைக்க முடியாது. தண்ணி வாட்டர் லாக்டு கண்டிஷனாக இருக்கும். தண்ணி எப்போதுமே அதில் நிற்கும். அப்படி நிற்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா
இந்த தண்ணி இருக்கிறப்ப தண்ணியோடவே நீங்கள் சூரிய காய்ச்சல் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப ஒரு 40 நாட்கள் இதை வந்து சூரிய காய்ச்சல் தண்ணியோடவே சூரிய காய்ச்சல் பண்ணோம்னா இந்த நச்சுயிரியானது தன்னுடைய தொற்றுத்தன்மையை இழந்து விடுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரியான மேலாண்மை செய்கிறப்ப இந்த வைரஸ் கிருமியானது இருந்தால் கூட அதனுடைய தொற்றுத்தன்மை இழந்து விடுகிறது. அப்போ நமக்கு நம்ம மறுபடியும் புதுசாக கல்ச்சர் பண்ணுறப்ப நமக்கு இந்த தொற்று வர வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அதை தாண்டி இப்போ நம்ம உலர வச்சாச்சு, மண்ணை சரி பண்ணியாச்சு. அதே மாதிரி மண்ணுடைய காரத்தன்மையும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த pH அதாவது கார அமிலத்தன்மை அது வந்து 7க்கு மேலே 7.4 7க்கு மேலே இருக்கணும். அப்படி பார்த்துக்கணும். சப்போஸ் ஒரு வேளை உங்களுடைய குளத்தில் வந்து காரத்தன்மை வந்து 7க்கு கம்மியாக இருக்குது, ஒரு 6.5 இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ என்னென்னா கால்சியம் ஆக்சைடோ அல்லது கால்சியம் அக்ரிலைமோ விவசாய சுண்ணாம்போ இட்டு 50லேருந்து 100 கிலோ பெர் ஹெக்டேர் வீதம் இட்டோம்னா அந்த காரத்தன்மையை நம்ம ரைஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ரைஸ் பண்ணோம்னா அப்போவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் அதாவது தேவையில்லாத கிருமிகளுடைய தாக்கத்தை நம்ம குறைக்க முடியும். அதை தாண்டி இப்போ தண்ணீர் வந்து காய வச்சாச்சு, குளத்தை காய வச்ச பின்னாடி குளம் ரெடியாக இருக்குது, தரையோட மண் வந்து வளமாக இருக்குது. இப்போ தண்ணி உள்ளே எடுக்கணும் குளத்துக்கு. அப்படி எடுக்கிறப்ப இப்போ தண்ணியை உள்ளே எடுக்கிறப்ப தேவையில்லாத விலங்கினங்கள் உள்ளே தண்ணிக்குள்ளே உள்ளே வரக்கூடாது. அதை தடுப்பதற்காக நம்ம பம்ப் பண்ணி தான் தண்ணி எடுப்போம். அப்படி எடுக்கிறப்ப அந்த மோட்டரில் ஃபுட் வால்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபுட் வால்வில் ஒரு மெஷ் ஒரு வலையை வந்து போடணும். அந்த வலையானது 20க்கு 20 அதாவது என்னன்னா ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் 20 ஓட்டைகள் இருக்கக்கூடிய வகையிலான ஒரு வலைகளை வந்து அந்த ஃபுட்வால்வில் போட்டோம்னா எல்லா நண்டுகளுமே வந்து இந்த வெண்புள்ளி நோய்க்கு கேரியராக இருக்கும். வெண்புள்ளி நோய் கிருமி வந்து நண்டுகளில் இருக்கும், ஆனால் நண்டுகளில் பெரிய இழப்பை ஏற்படுத்தாது. அப்படின்ற பட்சத்தில் அந்த நண்டுகள்லாம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும் அந்த வலையை பயன்படுத்துறதுனால. அதுக்கடுத்து வந்து நம்ம சுலூயிஸ் கேட் இருக்கும். அந்த சுலூயிஸ் கேட்டுக்கு வர்றப்போ அங்கே ஒரு 60க்கு 60 அல்லது 80க்கு 80 ஒயர் மெஷ் போட்டோம்னா அங்கே அடுத்த லெவல் விலங்கினங்கள் எதுவும் சின்ன விலங்கினங்கள் எதுவும் உள்ளே வராமல் அதை தடுத்துட முடியும். அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம குளத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு ஸ்லூயிஸ் கேட்டை உள்ளே இருக்கக்கூடிய ஸ்லூயிஸ் கேட்டில் நம்ம வந்து 100க்கு 100 மெஷ் சைஸில் ஒரு வலையை போட்டோம்னா அதையும் தாண்டி இன்னும் சின்ன உயிரினங்கள் வந்து உள்ளே வராமல் தடுத்துட முடியும். சரி, இப்படியெல்லாம் மற்ற விலங்கினங்களை தடுத்தா கூட இந்த வைரஸோட சைஸ் பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 200லேருந்து 450 நானோ மைக்ரான் சைஸ். ரொம்ப மிக நுண்ணிய, அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கொண்டு தான் பார்க்க முடியும். அப்படி கூடிய இந்த நுண்ணுயிரி வந்து இந்த ஃபில்டர்லாம் போட்டால் கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா தண்ணியை உள்ளே எடுத்தது பின்னாடி ஃபுல்லாக நீங்கள் தண்ணியோட ஆழம் வந்து ஒரு குளத்தில் 1.5 மீட்டர் ஆழத்துக்கு குறையாமல் இருக்கணும். அப்படி எடுத்த பின்னாடி அந்த தண்ணியை வந்து ட்ரீட்மெண்ட் செய்யணும். அதை ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணலாம். ப்ளீச்சிங் பவுடர் வந்து எந்த விகிதத்தில் யூஸ் பண்ணோம்னா 35லேருந்து 40 ppm, அதாவது 350லேருந்து 400 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஹெக்டேருக்கு 1.5 மீட்டர் டெப்த்து தண்ணி இருந்ததுன்னா அந்த விகிதத்தில் யூஸ் பண்ணலாம். அப்படி பயன்படுத்துகிறப்ப என்னென்னா வைரஸ் கிருமிகள் சுத்தமாக அழிக்கப்பட்டுவிடும். பண்ணையில் அழிக்கப்பட்ட பின்னாடி இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பண்ணையில் வந்து தண்ணியில் வந்து சுத்தமாக வைரஸ் எல்லாம் காலி பண்ணியாச்சு. வைரஸ் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளும் அதன் மூலமாக கொல்லப்படும். ஆனால் இந்த நுண்ணுயிரிகள் இல்லாமல் நம்மளால் கல்ச்சர் பண்ண முடியாது. அப்போ அந்த நுண்ணுயிர்களை வந்து நம்ம மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். அந்த உயிர்ப்பிக்கும் பொருட்டு அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பாண்டில் மறுபடியும் ப்ளூம் வருதா அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 7 நாள் டைம் கொடுக்கணும். இந்த எக்ஸசிவாக சப்போஸ் ப்ளீச்சிங் நம்ம வந்து 30 ppm அல்லது 350 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு போட்டிருக்கோம்னா அந்த ப்ளீச்சிங்கோட எஃபெக்ட் இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக இந்த ப்ளீச்சிங் அப்ளை பண்ணும்போதும் இதை வந்து இரவு நேரங்களில் தான் அப்ளை பண்ணணும். இரவு நேரங்களில் அப்ளை பண்ணுறப்போ அதை அப்ளை பண்ணுறவர் வந்து கண்ணுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு, கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டுட்டு, காலுக்கு வந்து கம்பூட் போட்டுக்கிட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடரோட டைரக்ட் கான்டாக்ட் இல்லாமல், ஏன்னா அது வந்து தோள்களை வந்து அரிக்கக்கூடிய தன்மை உடையது, அதனால் அது கான்டாக்ட் இல்லாமல் ரொம்ப கவனமாக அப்ளை செய்யணும். அப்ளை பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் டீக்ளோரினேட் பண்ணணும். அந்த எக்ஸசிவ் குளோரினை வந்து நம்ம எடுக்கணும்னா அடுத்த நாள் விடிஞ்ச பின்னாடி சன்லைட் வந்த பின்னாடி சூரிய ஒளி வந்த பின்னாடி நம்ம ஏரேஷன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸசிவ் குளோரின்லாம் வந்து டீக்ளோரினேட் ஆகி போயிடும். போன பின்னாடி ஒரு 7 days 7 நாட்கள் வெயிட் பண்ணோன்னா ப்ளூம் வந்து நமக்கு டெவலப் ஆகும். அப்படி ஒருவேளை ப்ளூம் டெவலப் ஆகலைன்னா அப்போ நம்ம டோலமைட் அல்லது அக்ரிலைம்லாம் போட்டு ப்ளூம் டெவலப் பண்ணலாம். இதை தாண்டி அப்படியும் நம்ம ப்ளூம் ஒழுங்காக டெவலப் ஆகலை, குளத்துக்கு குளம் பண்புகள் வேறுபடலாம், அப்படியும் நம்ம டெவலப் ஆகலைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்கானிக் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்கானிக் ஜூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அது ஆர்கானிக் ஜூஸ்னால் என்னென்னா, அதாவது ரைஸ் பிராண்ட் இந்த தவிடு இருக்கு இல்லைங்களா, தவிடை வந்து ஒரு 25 கிலோ, அடுத்து ஜாகரி ஒரு 10 அல்லது 15 கிலோ எடுத்துக்கலாம். தவிடு, ஜாகரி, அடுத்து வந்து ஈஸ்ட் ஒரு 250 கிராம், இது மூணையும் கலந்து ஒரு 48 மணி நேரம் நொதிக்க வச்சு அந்த கலவையை வந்து நம்ம குளத்தில் அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான அருமையான ப்ளூம் வந்துடும். அப்படி வந்த பின்னாடி
இப்போ என்னென்னா நமக்கு குளம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சீடு, அதாவது இறால் குஞ்சுகளை வாங்கிட்டு வரணும். இந்த இறால் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணியில் இருப்பு செய்யணும். இப்போ இந்த இறால் குஞ்சுகளை எப்படி செலக்ட் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். இந்த இறால் குஞ்சுகளை செலக்ட் பண்ணும்போது அந்த இறால் குஞ்சுகளை சரியான முறையில் PCR தொழில்நுட்பத்தில் டெஸ்ட் பண்ணணும். இந்த இறால் குஞ்சுகளில் WSSV, அதாவது வெண்புள்ளி நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வெண்புள்ளி நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் அந்த இறால் குஞ்சுகளில் இல்லைன்னு உறுதி செஞ்ச பின்னாடி தான் அந்த இறால் குஞ்சுகளையே வாங்கணும். சரி, வாங்கிடுறோம், இறால் குஞ்சுகளில் வெண்புள்ளி நோய் இல்லை, ஆனால் அந்த இறால் குஞ்சுகள் கிராஸாக பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கா, அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதை தாண்டி மோனோடன் பேக்லோ வைரஸ்னு ஒரு கிருமி இருக்குது, அந்த கிருமியும் இல்லாதபடி நுண்ணோக்கியின் மூலமாகவே கண்டறிய முடியும். இதெல்லாம் சரியான முறையில் டெஸ்ட் பண்ண முன்னாடி அடுத்த IH டெஸ்ட்டும் பண்ண முடியும். அதாவது இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி டாலரேட் பண்ணுது இந்த குஞ்சுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 300 இறால் குஞ்சுகளை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சால்ட்டு, அதாவது 1:1, அதாவது இறால் குஞ்சுகள் எப்போவுமே பொரிப்பகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 PPT லெவலில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன 1:1 ரேஷியோவில் 30 PPT தண்ணி உள்ள 1 லிட்டரையும் ஃப்ரெஷ் வாட்டர் 0 PPT தண்ணி உள்ள 1 லிட்டரையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 300 இறால் குஞ்சுகளை போட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அதில் பிழைப்பு திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிழைப்பு திறன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75% பிழைப்பு திறன் இருந்ததுன்னா அந்த குஞ்சுகள் தரமானதாக இருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி ஃபார்மலின் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் 250 ppm ஃபார்மலின் தண்ணியில் இப்போ கலந்து அதில் இறால் குஞ்சுகளை விட்டு ஒரு 30 மினிட்ஸில் எப்படி இருக்குது, குஞ்சுகள் தரமாக இருக்கா, பிழைப்புத்திறன் ஒரு 75% இருக்கான்னு சொல்லி செக் பண்ணது பின்னாடி அப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்தப்பட்ட குஞ்சுகளை வந்து PCR டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா குஞ்சுகளை எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறப்ப தான் ஏதோ வைரஸ் இருந்தால் கூட அந்த வைரஸ் வெளியாகும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் படுத்தப்பட்ட இறால் குஞ்சுகளை எடுத்து PCR பண்ணோம்னா அதில் ஏதாவது கிருமிகள் இருக்கான்னு கண்டறிய முடியும். இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ண பின்னாடி அந்த குஞ்சுகளில் வெண்புள்ளி நோய் கிருமியே இல்லை அப்படின்னு உறுதி செஞ்ச பின்னாடி அந்த குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நம்ம இருப்பு செய்ய முடியும். இருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன ஹப்பா கட்டி சின்ன வலைகளில் கட்டி இந்த குஞ்சுகளுடைய பிழைப்பு திறன் நம்ம குளத்தில் எந்த அளவு பிழைப்பு திறன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோவாக அதை வந்து குளங்களில் இருப்பு செய்ய முடியும். இருப்பு செஞ்சு அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். அதேமாதிரி உணவு மேலாண்மையும் பார்த்திங்கன்னா சரியான அளவில் செய்யணும். ஏன்னா 60% 70% செலவு உணவில் தான் போகும். அதே மாதிரி பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் எக்ஸசிவாக அதிகமான உணவு விடுறது வந்து குளத்தினுடைய அடி பாகங்களை வந்து கெடுத்ததுனால இறால்களுக்கு அது மறுபடியும் ஸ்ட்ரெஸ் உருவாகும், பல்வேறு நோய்களை உருவாக்கும். இதெல்லாம் தடுக்கும் பொருட்டு உணவு மேலாண்மைன்றதும் ரொம்ப முக்கியமானது. அந்த உணவு மேலாண்மைலாம் பண்ணி நல்லபடியாக வளர்ந்து வர்றப்ப டெய்லி நம்ம வந்து, அதாவது சொல்லுவாங்களே பயிர் பாராமல் கெடும் கடன் கேளாமல் கெடும்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த இறால்களை வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே வரணும். ஏதாவது சின்ன இறப்புகள் ஏதாவது இருக்குது, 1-2 இறப்புகள் இருக்குன்னா அதை உடனே ஒதுக்கி தனிப்பட்ட முறையில் வெளியில் புதைச்சிடணும். ஏன்னா இந்த இறால்களானது தன்னின உண்ணிகள், தன்னினத்தை தானே தின்னும். சப்போஸ் ஒரு இறாலுக்கு அந்த கிருமிகள் இருக்குன்னா நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா மற்ற இறால்கள் அதை தின்னதுனால நோய்கள் வந்து மிக அதிதீவிரமாக பரவிடும் எல்லா இறால்களுக்கும். அதனால் ஏதாவது சின்ன நோய்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கூட அதை உடனடியாக தடை செஞ்சு அதை ரிமூவ் பண்ணி நம்ம உடனடியாக மேலாண்மை செய்யணும். மேலும் இது குறித்து இப்போ எங்களுடைய நிறுவனமானது டயக்னோஸ்டிக் சர்வீஸும் கொடுக்குறோம். விவசாயிகள் வந்தால் 600 ரூபா ஒரு வியாதியை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு 600 ரூபா ப்ளஸ் GST. அதேமாதிரி என்டர்பிரினர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2000 ரூபா ப்ளஸ் GST ஒரு டிசீஸ்க்கு வாங்குகிறோம். வாங்கி இந்த மாதிரி டயக்னோஸ்டிக் சர்வீஸ் பண்ணுறோம். பல்வேறு வகையான டயக்னோஸ்டிக் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வர்றோம். இது தொடர்பான எந்த விதமான தகவல் தேவையினாலும் சரி, எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்பெற. என்ன பாரிஜாதம், இறால் வளர்ப்பில் ஆரோக்கிய மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் R. ஆனந்தராஜா அவங்க சொன்ன விவரங்கள் உனக்கு புரிஞ்சுதா? ரொம்ப தெளிவா புரிஞ்சுது கயல். இறால் ஆரோக்கிய மேலாண்மை பத்தி இவர் சொன்ன விவரங்களை நான் முன்னாடியே சரியா பண்ணியிருந்தா நல்ல லாபம் பார்த்திருப்பேன். இப்பவும் ஒன்றும் இல்லை பாரிஜாதம், அடுத்த முறை இறால் பண்ணையில இவர் சொன்ன முறைகளை கவனிச்சு பண்ணினா நல்ல லாபம் எடுக்கலாம். நீ சொல்றதுதான் சரி. நீ ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னோட பண்ணைய மறுபடியும் தயார் பண்ணிடுறேன் பாரு. நல்லது பாரிஜாதம், நான் கிளம்புறேன். மாடுகளை பத்திரமா பாத்துக்கோ. சரி கயல், பார்த்து போயிட்டு வா. எங்கள்
பாரத அரசே இசையமைக்கும் எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா வேளாண் திட்டங்கள். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் என்பது இந்தியாவின் வேளாண் துறை முன்னேற்றம் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு முக்கிய திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது நவீன வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், பயிர் மகசூலை அதிகரித்தல், நீர்வள மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப உத்திகளை வழங்குதல் போன்றவையாகும். இத்திட்டத்தின் கீழ் பல துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவற்றில் பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டம், பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மற்றும் கரிம வேளாண் ஊக்குவிப்பு திட்டம் ஆகியவை முக்கியமானவை ஆகும். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு கொள்கை சார்ந்த திட்டமாகும். இது வேளாண் துறையில் மாநில அரசின் முதலீட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் தங்கள் வேளாண் தேவைகளுக்கு ஏற்ப திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகின்றன. இதன் முக்கிய நோக்கங்களாவன வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், வேளாண் பண்ணைகளில் உற்பத்தி அபாயங்களை குறைத்தல், மாநிலங்களில் வேளாண் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் போன்றவையாகும். உயர்தர விதைகள், உரங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் ஊக்குவிப்பதன் மூலம் பயிர் உற்பத்தி மேம்பாடு அடைகிறது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் இத்திட்டத்தின் வாயிலாக ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக நீர் சேமிப்பு திறன் அதிகரிக்கிறது. கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு திட்டம் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான உட்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவையும் இத்திட்டத்தின் வாயிலாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டம் இந்திய விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு நிதி உதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் 2000 வீதம் 3 தவணைகளாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மாற்றம் செய்யப்படுகிறது. இத்திட்டத்தில் அனைத்து பிரிவு விவசாயிகளும் பயனாளிகளாக உள்ளனர். விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள குடும்பத்தின் ஆண் மற்றும் பெண் உறுப்பினர்கள் இருவரும் இந்த உதவியை பெற தகுதியுடையவர்கள். இத்திட்டம் விவசாயிகளின் வேளாண் செலவுகளுக்கு உதவுவதோடு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் நிதி உதவி நேரடியாக சரியான பயனாளிகளுக்கு சென்றடைகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை லட்சக்கணக்கான விவசாயிகள் இத்திட்டத்தின் பலனை பெற்றுள்ளனர். இதன் மூலம் PM கிசான் திட்டம் இந்திய வேளாண் துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டமானது ஒரு துளி நீரில் அதிக பயிர் விளைச்சல் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது முக்கியமாக நீர் வளத்தை திறமையாக பயன்படுத்துவதற்கும் வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நுட்பங்களை இத்திட்டம் ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் விவசாயிகள் 40-60% வரை நீர் சேமிப்பையும் 20-50% வரை பயிர் மகசூலையும் பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் இத்திட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கு பெரும் நன்மை பயக்கிறது. மேலும் வறட்சி பாதிப்பு பகுதிகளில் இத்திட்டம் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைந்துள்ளது. இத்திட்டங்கள் விவசாயிகளுக்கு நிதி உதவி, தொழில்நுட்ப பயிற்சி, உயர்தர விதைகள் மற்றும் உரங்கள் வழங்குவதன் மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகின்றன. மேலும் நீர்ப்பாசன வசதிகள், ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக திறனுடன் செயல்பட வழிவகுக்கிறது. இதன் விளைவாக நிலையான வேளாண் முறைகள் ஊக்குவிக்கப்படுவதுடன் விவசாயிகள் வருமான மற்றும் உணவு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. பயிருக்குத்தான் பாசனமாம், களைக்கு இல்ல தண்ணீர்னு சொட்டு நீர் பாசனத்தை விஞ்ஞானிங்க தந்தாங்க. தண்ணிப்பட்ட பாடுன்னு சொன்ன காலம் மாறி போச்சு. தண்ணீரே செல்வம் ஆச்சு, நீர் சிக்கனம் தான் தேவையாச்சு. பக்குவமா வாய்க்கா வெட்டி பாத்தி கட்டி மடை திறந்து பழக்கமெல்லாம் மாறி போச்சு, பழக்கமெல்லாம் மாறி போச்சு. சல சல சலன்னு தண்ணீர் ஓடி வயலில் பாஞ்ச காலம் போச்சு, காலம் போச்சு. திசை மூலம் நீரேத்தி திசுக்குன்னு தான் குழாயில வேருக்கே நீர் பாய்ச்சும் விரயமில்லா தொழில்நுட்பம். சிக்கனமா நீர் பாய்ச்சும் சொட்டு நீர் பாசனம்தான். நிலமெல்லாம் மழை தூவும் நீர் தெளிக்கும் சாதனம்தான். சமனில்லா நிலத்தினிலும் சதுப்பு உப்பு நிலத்தினிலும் சாகுபடி கேட்டது போல் தோதான தொழில்நுட்பம். சல 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 உரமும் மருந்தும் குழாயில உடன் கலக்கி அதை பாய்ச்சும் போது உரச்செலவோ சொற்பமாச்சு, ஓஹோன்னு விளைச்சலாச்சு. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.